இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அவல் கொழுக்கட்டை பண்ணலாம்ப்பா. அதுக்கு நான் வந்து தாளிப்புக்காக நெய் போட்டிருக்கேன். அந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மாப்பிள்ளை சம்பா அவல்ப்பா இது. இந்த அவலை வந்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 4 ஸ்பூன் ரவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இது அந்த நல்லா தண்ணிலாம் வடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து தயிரை விட்டு நல்லா ஊற வச்சிடணும்ப்பா. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பிசைஞ்சு பிடிச்சிங்கன்னா இது மாதிரி உருண்டை வந்துடும். அது இதில் வெறும் உப்பு இருக்குது, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை நறுக்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டேன். கடுகு போடலாம். கடுகு போட்டாச்சு, 2 காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, கொஞ்சம் சீரகம் போடலாம். அந்த ஜீரண சக்திக்கு நல்லது, கொஞ்சம் சீரகம் போடலாம். இதெல்லாம் சேர்ந்து பொரியட்டும். நான் வந்து ஒரு பூண்டு மிளகா அப்படின்னு நுணுக்கி இது வந்து பூண்டு நல்லா தட்டிட்டு அதை வறுத்து எடுத்துக்கணும். மிளகா, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலப்பருப்பு, இந்த மாதிரி பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து நல்லா மிளகா அப்படி நுணுக்கி வச்சுருக்கேன். இது பூண்டு மிளகா அப்படி, ஆனால் நல்லா தூளாக தான் இருக்கும். இது பாருங்கள், ட்ரையாக தான் இருக்கும். அந்த பூண்டை வந்து நல்லா செவக்க வறுக்கணும்பா. வறுத்துட்டு நுணுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையான பவுடர் ஆகிடும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த எண்ணெயில் இந்த மிளகா அப்படி போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்பா இந்த கொழுக்கட்டை. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. போட்டுட்டு இந்த நெய்யில் போட்டாச்சு. இந்த கொழுக்கட்டையும் இதில் போட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இதே இப்போ நம்ம கிளறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அது கிளறிட்டேன். இந்த மிளகா பொடியில் இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் நல்லா தூவி விட்டுட்டேன். ரொம்ப அருமையாக இருக்கும்பா, நெய் வாசனையாக. இந்த அம்மணி கொழுக்கட்டை நம்ம செய்வோம்ல, அது வந்து நம்ம அரிசி மாவில் பண்ணுறோம். இது அவல் வந்து ரொம்ப நார் சத்துப்பா. அந்த மாப்பிள்ளை சம்பா அவல் வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப பசியே எடுக்காது உங்களுக்கு. அந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவங்களுக்கு பசி எடுக்காது. நமக்கு உடம்புக்கு இப்போ ஈவினிங் நம்ம இதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டுக்கு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு கூட படுத்துக்கலாம், இல்லை ஒரு வாழைப்பழம் வேணால் சாப்பிட்டு படுத்துக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு 5-6 கொழுக்கட்டை சாப்பிட்டாங்கன்னா போதும். அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்பா இந்த கொழுக்கட்டை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.